அப்படி சொல்லி அவளால் கிரகிக்க முடியலை இந்த அற்புதத்தை. பாருங்க, இது சாதாரணமாக தயவா பேசினதே அவளால் புரிந்து கொள்ள முடியல. அந்த நேரத்தில் நான் உன்னை கல்யாணம் பண்ணி போகிறேம்மா, உன் மூலமாக தான் இயேசுநாதரே வரப்போறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தானா அப்போயோ மயக்கம் போட்டு என்ன பண்ணியிருப்பா? ரூத்து விழுந்திருப்பா இல்லையா? பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்கள் அப்படிதான் இருக்க போகிறது. அல்லேலூயா, ஆமென். ஒரு விசேஷமா சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன ஏதாவது ஒரு காரியத்துல தடையோடு கூட நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தடை விலகுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலைமையில் நீங்க வந்திருப்பீங்கன்னா, கர்த்தரால மலைகளை பெயர்க்க முடியும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைத்து எறிவது அவருக்கு ஒரு காரியமே இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போகிறார். பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம், ஒரு புதிய பாடல், சர்வ ஞானியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். என்னுடைய இயலாமையில் ஆண்டவர் செயல்படுகிறார், அவருடைய கரம் என்னை விலகாது இருக்கும். மலைகளை பெயர்க்கிறது உம்மால முடியும், சாத்தியம் என்று சொன்னால், என் தடைகளை உடைக்கிறது உமக்கு ஏமாத்திரம். மரித்தோரை அவர் எழ செய்ய முடியும் என்று சொன்னால், நம்முடைய நோய்கள் அவருக்கு முன்பாக ஏமாத்திரம். அல்லேலூயா, நம்ம இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம மகிமைப்படுத்தும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை சதவீதத்தை பாடலாம். ஆமே. என் தடைகளை எம்மாத்திரம் எழ செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவது. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றால்
என் நோய்கள் உமக்கு. கடைசி எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுவோம், ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை, எல்லாரும் சரத்தை வைத்து சொல்ல, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன், ஓ ஹalleluya, thank you Lord. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியும் காரியம் செய்வி சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நாம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களை நான் ஒரு உதாரணமாக நாம் வைத்து நம்ம இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற கிரகிக்க முடியாத காரியம் எப்படி இருக்க போகிறது என்கிறதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 11ஆம் வசனம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாசித்த இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை ஒரு கதையை போல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண இந்த ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரரோடு கூட ஆலோசனை பண்ணார். சீரியாவில் இருக்கிற ஒரு ராஜா இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. நம்ம இந்த இடத்துல பாளையம் இறங்கி அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை பண்ணுகிற எல்லா பிளான்ஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணால் அவங்களால அதில் வெற்றி பெற முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், என்ன நடக்குதுன்னா, எலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அவர் என்ன பண்றாரு, இவங்க இந்த பள்ளி அறையில இவங்க பண்ணுகிற பிளான் எல்லாம் இவர் ஆண்டவர் இவருக்கு அறிவித்தபடினால இந்த எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாக்கு ஆள் அனுப்பி, இந்த மாதிரி சீரியா ராஜா நம்மளை தாக்குகிறதற்காக இந்த இடத்துல பாளையம் இறங்குறாங்க, இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க, ஆகவே நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு விடுத்த உடனே இதை கேட்டு இஸ்ரவேல் ராஜா அப்படியே அந்த எச்சரிப்பை ஏற்று அந்த இடத்துக்கு போகாம இப்படி பல முறை அவங்க என்ன பண்ணாங்கன்னா தப்பி போனார்கள். இதை வந்து சீரியா ராஜா யோசிக்கிறார், நம்ம எவ்வளோ பிளான் பண்றோம், எத்தனையோ காரியங்கள் திட்டம் பண்றோம், ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த இஸ்ரவேல் ராஜா எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிறாரு, என்ன நடந்தது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவனால புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ அவன் கூட இருக்கிற ஜனங்கள்கிட்ட கேட்கறான், இங்க இருக்கிற நீங்க யாராச்சும் உளவாளிகளா இருக்கிறீங்களா, ஸ்பையாஸ் நீங்க யாராவது செயல்படுறீங்களா, எனக்கே தெரியாம என்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி அங்க போய் நீங்க லீக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அங்க ஊழியக்காரங்களாம், நாங்களாம் அப்படி பண்ணல ராஜாவே, ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும், என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசத்துல எலிசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். நம்ம பள்ளி அறையில என்ன பேசுறோமோ அது முதற்கொண்டு அவர் வந்து இருக்கிற இடத்துல இருந்தே அவரால் கேட்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராஃபட், அவர் ஒரு பவர்ஃபுல்லான தீர்க்கதரிசி. அதனால அவர் என்ன பண்றாரு, நம்ம இவங்க போடுற ஆலோசனையெல்லாம் ராஜாவுக்கு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க பிளான்லாம் நம்ம போடுற பிளான்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்றதுனால அவங்க ஈஸியா தப்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே
இந்த சீரிய ராஜாக்கு சம கோபமாகி அவர் சொல்றாரு, உடனே போய் நீங்க அந்த எலிசா தீர்க்கதரிசியை நீங்க என்ன பண்ணுங்க, சிறையா பிடிச்சி என்கிட்ட என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன போது, இவங்க ஒரு படையா சேர்ந்து ராணுவ வீரர்கள், குதிரை வீரர்கள் சொல்லி ஒரு படையா சீரிய தேசத்துல இருந்து இந்த எலிசான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, கடந்து வராங்க. ஆனா இந்த எலிசா தீர்க்கதரிசி சாதாரணமா அவங்க வீட்டுல போடுற பள்ளி அறையில போடுற பிளானே கண்டுபிடிக்கிறவர். இவரை பிடிக்க வராங்கன்றது ஆண்டவர் சொல்லாம விட்டுருப்பாரா? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் இல்லையா? அதனால அவங்க பயப்படல. ஆனா அதிகாலையில அவங்க வேலைக்காரன் எழுந்து அந்த மலையிலிருந்து வெளியே கீழே பார்த்தா மலையை சுற்றிலும் சீரிய தேசத்தாருடைய இராணுவங்கள், குதிரை வீரர்கள் சுற்றி இருக்கிறத பார்த்து பயப்படுறார். சொல்ற, ஐயோ ஆண்டவரே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன போது, இப்போ நான் சொல்ல போற கதையை நீங்க நிறைய செய்திகள்ல கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எலிசா தீர்க்கதரிசி, பயப்படாதப்பா, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த ஸ்டோரியில தான் அந்த வசனம் வருது. அப்பொழுது ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசி, ஆண்டவரே, இந்த வேலைக்காரன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துடலங்கன்னு சொன்ன போது, எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரனை ஆண்டவர் கண்கள் என்ன பண்ணாரு, திறந்தார். அப்போ அங்க மலையை சுற்றிலும், எலிசா தீர்க்கதரிசி சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறத என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் நம்ம ஸ்டோரி கேட்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே அக்கினிமயமான ரதங்களால எலிசா தீர்க்கதரிசி சுற்றி இருக்கிறதுனால நம்மளை பிடிக்க வந்தானுங்களே, அவங்க அவ்வளவுதான், இன்னையோட க்ளோஸ். ஆண்டவர் ஒருவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணா அவங்க ஸ்டோரி என்ன ஆகும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? அவங்க கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா கொஞ்சம் நடக்குது பாருங்க. எலிசா தீர்க்கதரிசி கீழே இறங்கி என்ன செய்யறாரு அப்படி சொன்னா, அதுக்கு முன்பதாக ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இங்க கீழே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்மயக்கம் உண்டாகட்டும், எல்லாம் குருடர்களா என்ன பண்ணிட்டோம், மாறிட்டோம் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்றாரு. கீழே இறங்கி போனா எல்லாம் தடுமாறின்னு இருக்கிறாங்க. யாரு என்னன்னு யாருக்குமே என்ன பண்ணல, வழியும் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது எலிசா தீர்க்கதரிசி இவரை தான் அவங்க தேட வந்திருக்கிறாங்க. ஆனா இவர் பாருங்க, டாக்டிக்ஸா மூவ் பண்ணி அவங்கள்ட்ட பேசி, எலிசான்னு ஒருத்தர் தேடிட்டு இருக்கீங்களா, நீங்க வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்லி அப்படியே பேச்சு கொடுத்து எங்க கூட்டு போயிட்டான், இஸ்ரேல் ராஜா கிட்ட, அல்லது சமாரியா ராஜா. இஸ்ரேல் ராஜா சமாரியா ரெண்டும் ஒண்ணுதான், சரியா? குழம்பு வேண்டாம். அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டான். ராஜா கிட்ட கொண்டு போய் விட்ட உடனே ராஜா இப்ப தீர்க்கதரிசிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. ஐயா, என்ன பண்ணலாம், இவங்களை ஒரே போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, தீர்க்கதரிசி சொல்றாரு, இவங்களை எதுவும் செய்ய வேணாம், நீங்க சிறையாக அடிமையாக கொண்டு வந்தவங்களை நீங்க கொலை செய்வீங்களா? இல்ல, ஏன்னா கொலை செய்வது அப்படி வழக்கம் இல்லை. ஏன்னா அடிமையா ஒருத்தவங்களை ஒரு நாட்டுல இருந்து பிடிச்சிட்டு வராங்கன்னா, அவங்க நம்ம நாட்டுல வேலை செய்யறதுக்கு தான் அவங்களை பிடிச்சிட்டு வரோம். அதனால அவங்களை கொலை செய்யறது நம்முடைய வழக்கம் இல்லை. ஆகவே யார் என்ன செய்யறதுன்னு கேட்டபோது தீர்க்கதரிசி சொல்றாரு, இவங்களுக்கு நல்லா சிக்கன் 65 மட்டன் பிரியாணி போட்டு அவங்க ஊருக்கு என்ன பண்ணிடுங்க, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். வசனம் சொல்லுது, அதுக்கப்புறம் சீரியர்கள் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு பக்கம் என்ன பண்ணல, தலை வச்ச படுகலை. பாருங்க, இது நம்ம பார்க்கும்போது சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம். இதனுடைய ஆழம் என்ன அப்படின்னு சொன்னா, இதனுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சீரிய ராஜாவுக்கு எவ்வளவு திட்டம் போடுறான், ஆனா இவன் போடுற திட்டம் பலிக்க மாட்டேங்குது. அதுக்கு யார் தடையா இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது தான் எலிசா தடையா இருந்ததுனால எலிசாவை சிறையாக பிடிக்க கொண்டு வர சொல்லி கட்டளையிட்டு அவன் ஜனங்களை அனுப்பினான். ஆனா நடந்தது என்ன, யார் சிறையாக பிடிக்கணும்னு அனுப்பப்பட்டார்களோ காரியம் எப்படி முடிஞ்சதுன்னா, கடைசியில் அவங்கள சிறையாக்கி அவங்க நாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. பாருங்க, இது நம்மால கிரகிக்க முடியாத ஒரு காரியம். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில கூட நிறைய இடங்கள் நடக்கும். விசேஷமா நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா, வேலை செய்யற இடங்கள்ல உங்களை அடிமையா வச்சுக்கிறதுக்குனே ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள விட நீங்க கொஞ்சம் நாலேஜபிளான பர்சன், இல்ல எனக்கு தெரியும் நீங்க காமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை உயரவே என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. எப்பவுமே நீங்க அவங்களுக்கு அடிமையா இருக்கணும், அதுக்கு தான் அவங்க குறியா இருப்பாங்க. நீங்க அவங்களோட பெரிய லெவல் என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இவங்க எனக்கு கீழே தான் இருக்கணும், எப்பவுமே என் கூட தான் இருக்கணும், என் கீழே தான். இவங்க கொஞ்சம் கூட, அதாவது நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா அவங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஆனா என்னைக்காச்சும் தெரியாம தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஊதி என்ன ஆக்கிடுவாங்க, ஒரு பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் பாருங்க, இவன் இந்த எலிசா இவனுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தபடினால, இவனால நம்முடைய உயர்வு கெட்டு போதேன்னு சொல்லி அவனை அடிமையாக்க கொண்டு வர அவர்களை அனுப்பினான். ஆனா யார் அடிமையாக்க அனுப்பப்பட்டார்களோ அவர்களே அந்த காரியம் மாறுதலா எப்படி முடியுதுன்னா, அவர்கள் அடிமையாக்கப்பட்டு அந்த தேசத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்ற முதலாவது குறிப்பு, கர்த்தர் செய்கிற கிரகிக்க முடியாத காரியம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் அப்படி சொன்னா, கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு செய்கிற காரியம் கிரகிக்க முடியாததா இருக்கும். அல்லேலூயா.
ஆமா, நான் சொன்னேன் இல்லையா, நான் யோசிச்சு பார்த்தா நான் எப்படி புரிஞ்சிருப்பேன் அப்படி சொன்னா, சரி எலிசா சுற்றிலும் அக்கினிமயமான ரதம் இருக்குது. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருத்தர் மேல ஃபயரை வர வச்சு அன்னைக்கே அங்க என்ன பண்ணிருப்பானுங்க, தீ நெருப்புல எரிஞ்சு கருகி அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், செத்து போயிருக்கணும். அப்படிதான் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் பாருங்க யோசிக்கிற விதம், அதான் நம்ம படிச்சோம்ல, அவருடைய சிந்தனைகளை நம்மால புரிந்து கொள்ள முடியாது, ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்மால புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய அறிவு நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவு. அவர் பாருங்க, யார் நம்மை சிறையாக பிடிக்க வருகிறார்களோ அவர்கள் வெட்கப்படும்படியாக அவர்களை சிறையாக்குவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வசிக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்யற இடங்கள்ல உங்களை யாரெல்லாம் அடிமையை போல ட்ரீட் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை கிரகிக்க முடியாத, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் தான் சீனியர், அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், அவருக்கு தான் என்னை விட நிறைய நாலேஜ் இருக்கு. அவரை விட நான் எப்படி உயர முடியும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீங்க நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் தம்முடைய கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8, 9 2 வசனங்களை வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். நீங்களோ விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. அவன் நம்முடைய எதிராளிக்கு என்ன பிரச்சனை அப்படி சொன்னா, யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்களாம், வகையை தேடி சுற்றி திரிகிறாங்க. அதுல இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும்னா ஒரே ஒரு விஷயம், தெளிந்த புத்தி உள்ளவளா இருந்து விசுவாசத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன விசுவாசத்துல உறுதியா தரித்திருக்கணும்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் உன்னுடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அதை எடுத்த உடனே நீங்க மனசுல வச்சுட்டு, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு விரோதமா சத்துருக்கள், என் வேலை செய்யற இடத்துல, கூட படிக்கிற இடத்துல, நான் போகிற இடங்கள்லாம் எனக்கு விரோதமா அவங்க என்னை அடிமையை போல ட்ரீட் பண்ணி என்னை ரொம்ப டாமினேட் பண்றது போல காணப்படலாம். ஆனா நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்காக சத்துருக்களுடைய காரியங்களை, கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அது இன்னைக்கு என் வாழ்க்கையில உடனேயா நடக்கலனாலும் நான் விசுவாசிக்கிறேன். நான் நினைச்சு கூட பார்க்காத அளவுல கர்த்தர் நீர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண போகிறீர். அந்த விசுவாசத்துல உறுதியா என்ன பண்ணணும், தரித்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்வுலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். இந்த சீரிய ராஜா தன்னுடைய ஞானிகளோடு கூட சேர்ந்து சில தந்திரமா காரியங்களை செய்யறான். ஆனா அவன் போட்ட தந்திரமான ஆலோசனையிலேயே கர்த்தர் அவனை பிடித்தார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறது, ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் ஞானிகளா தந்திரமா செயல்படுகிறார்களோ, அப்படிப்பட்ட உங்களுக்கு விரோதமாய் தந்திரமாய் செயல்படுகிற சத்துருக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க கிரகிக்க முடியாத காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்க வெட்கப்பட்டு போகணும்னு நினைச்சு கொண்டிருந்த இடத்துல அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக உங்கள் தலையை கர்த்தர் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசத்துல உறுதியாய் தரித்திருக்கும் போது, நம்முடைய சத்துருக்களுக்கு தேவன் செய்ய போகிற காரியம் கிரகிக்க முடியாததா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த சத்துரு ஒருவேளை உங்களோடு கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அல்லது உங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற உங்களுடைய பலவீனங்களா இருக்கலாம். எந்த சத்துருக்களா இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல நாம் நினைத்து கூட பார்க்கணும், இது எப்படி நடந்தது, இவ்வளவு ஞானவான்கள் இவங்க நடுவுல எப்படி கர்த்தர் ஏன் தலையை உயர்த்தினார்? நம்ம பாடுறோம், ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஞானிகள் நடுவே கர்த்தர் நம்மை உயர்த்துவது எப்படி அப்படி சொன்னா, அவருடைய கிரகிக்க முடியாத வல்லமையை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். 2வது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற கிரகிக்க முடியாத காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம், ஆமென். ஹல்லேலூயா. 2வது குறிப்பு பாருங்க, இங்க 23ஆம் வசனத்துல தான் என்ன சொல்லப்பட்டதுன்னா, சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வசனமே சொல்லுது,
இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டான். பாருங்க, இதுக்கு முன்னாடி எலிசா செஞ்ச அந்த காரியத்தை நிமித்தமா அதுக்கப்புறம் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே வர பயப்பட்டு அவங்க வராம இருந்தாங்க. ஆனா என்ன நடுவில் என்ன நடந்ததுன்னு தெரியல. வசனம் சொல்லுது, சீரிய ராஜாவாகிய பெனதாத் என்ன பண்றாரு, மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்தை என்ன பண்றாரு, முற்றுகை போடுறாரு. ஒருவேளை இந்த பெனதாத் இதுக்கு முன்னாடி வந்த அந்த சீரிய ராஜாவுடைய பேரும் என்னன்னு சொல்லி 6ஆம் அதிகாரத்துல சொல்லலை. 23ஆம் வசனம் வரைக்கும் சீரிய ராஜான்னு ஒருத்தவங்களை சொல்றாங்களா, அவருடைய பேர் சொல்லப்படலை. 24ஆம் வசனத்துல சீரிய ராஜாவுடைய பேர் பெனதாத்னு சொல்லப்பட்டு, ஒருவேளை இந்த எலிசாவை பார்த்து பயந்த பெனதாத்தா இதுக்கு முன்னாடி இந்த ராஜா இருந்திருப்பார் அப்படி சொன்னா நிச்சயமா வந்திருக்க மாட்டார். ஆனா சில என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டுமே ஒரே ராஜாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அது அந்த இதுக்கு முன்னாடி வந்த ராஜாவுடைய பையனா கூட இருக்கலாம், இது பெனதாத் 2 கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு பாருங்க, இந்த 2ஆவதா வந்த இந்த சீரிய ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு எலிசா என்ற தீர்க்கதரிசி பத்தி தெரியுமா தெரியாதா அது என்னன்னு சொல்லி தெரியல. ஆனா இஸ்ரவேலை சுற்றில என்ன பண்றான், முற்றுகை போடுறான். முற்றுகை போட்டது நிமித்தமா சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அது இஸ்ரவேல் தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இப்போ பஞ்சம் உண்டாகிறது நிறைய காரணம் இருக்கு. பஞ்சம் உண்டாகிறதுக்கு மிக முக்கியமா காரணம் என்னன்னா, நாட்டுல என்ன இல்லை, மழை இல்லைன்னா பஞ்சம் உண்டாகும். ஆனா இங்க சமாரியாவில் வந்த பஞ்சத்துக்கு காரணம் மழை கிடையாது. அதற்கு பதிலா இவங்க தேசத்தை சுற்றி என்ன பண்ணாங்க, முற்றுகை போட்டாங்க. அப்படின்னு தேசத்தையே லாக் பண்ணிட்டாங்க. இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம 2020 கொரோனா லாக்டவுன் போட்டாங்க பார்த்தீங்களா, அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான கட்டளை என்ன, நம்ம வெளியே போகக்கூடாது, வெளியேந்து யாரும் உள்ள வரக்கூடாது. அதே தான் இங்க. இப்போ அவங்க வணிக ரீதியா அவங்க தேசம் செழிப்படையணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்க அவங்க நாட்டை விட்டு வெளியே போய் அங்கேருந்து வியாபாரம் பண்ணி உள்ள என்ன பண்ண வரணும், கொண்டு வரணும். இப்போ இவர் தேசத்தையே சுற்றி லாக் பண்ணதுனால இங்க இருக்கிற ஜனங்க வெளியே என்ன பண்ண முடியல, போக முடியல. வெளியே இருக்கிற ஜனங்க உள்ள என்ன பண்ண முடியல, வர முடியல. இதனால என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பஞ்சம் வந்துச்சு. இந்த பஞ்சம் ரொம்ப கொடுமையா போச்சு. எந்த அளவுக்கு கொடுமையா போச்சு அப்படின்னு சொன்னா, 25ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு கழுதையுடைய தலை 80 வெள்ளிக்காசு மாத்திரமல்ல, புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசு. கழுதையுடைய தலை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம என்ன தலை சாப்பிட்றோம், ஆட்டு தலை சாப்பிட்றோம் இல்லையா. ஆட்டு தலை, ஒரு ஆடுடைய தலை எவ்வளோ தோராயமா சொல்லுங்க, ஒரு 250 ரூபா 300 ரூபா இருக்குமா, ஒரு ஆடுடைய தலை 300 ரூபா, ஒரு ஆடுடைய தலை 300 ரூபா. இவங்க கழுதையுடைய தலை எவ்வளோக்கு வித்தாங்கன்னா, வசனம் சொல்லுகிறது 80 வெள்ளிக்காசு. நம்ம இந்தியன் மணிக்கு கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட 68,400 ரூபா. யாராவது ஒரு மட்டன் தலையை 68,000 கொடுத்து வாங்குவீங்களா? பாருங்க எந்த அளவுக்கு பஞ்சம் கொடுமையா இருந்துச்சுன்னா, ஒரு ஆட்டு தலை, அல்லது நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஆட்டு தலை அவங்க காலத்துல அவங்க எதை சாப்பிட்டுருக்காங்க, கழுத தலையை 68,000 கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. நம்ம வீட்டு மாடியில புறாலாம் வரும், நம்ம பாவம் புண்ணியம் பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமைலாம் என்ன பண்ணுவோம், வாரி இறைப்போம். யாராச்சும் அந்த மாதிரி புறாக்களுக்கு கோதுமையை வாரி இறைக்கும் போது, ஐயோ நம்ம காசை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சிருக்கோமா? அதை நம்ம ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டோம் அந்த கோதுமையெல்லாம். ஆனா அந்த கோதுமை நம்ம காசுக்கு எவ்வளவுக்கு வித்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 4,800 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அல்லேலூயா, 4,000 ரூபாய். சும்மா தூக்கி போடுற அந்த கோதுமை 4,000 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அங்க பஞ்சம் கொடுமையா இருந்திருக்கு. இப்படிப்பட்ட பஞ்சத்துல அவங்க வாழ்ந்திருந்த போது, ஒரு முறை அங்க இஸ்ரவேல் தேசத்து ராஜா அவர் நடந்துட்டு இருக்கிறார். என்ன இப்படி ஆயிடுச்சு, எவ்வளவு பஞ்சம் இருக்குதே அப்படி சொல்லி ஏதோ யோசனை வந்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு ஸ்திரீ அழுகுறாங்க. அவர்கிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கிறாங்க. உன் பிரச்சனை என்னமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஸ்திரீ சொல்றாங்க, ஐயா எனக்கும் என் வீட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு சகோதரிக்கும் ஒரு பிரச்சனை, நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க 2 பேரும் ஒரு டீலிங் போட்டுக்கிட்டோம். என்ன டீலிங்னா, இன்னைக்கு என் பையனை கொன்னு அவனை சமைச்சு சாப்பிடலாம், நாளைக்கு உன் பையனை கொன்னு சமைச்சு சாப்பிடலாம். இந்த டீலிங் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி. ஏன்னா பசி கொடுமை. பாருங்க எந்த அளவு கொடுமைனா, சொந்த பிள்ளைங்களே சமைச்சு சாப்பிட்ற அளவு கொடுமை. அந்த அளவுக்கு பஞ்சம் கொடுமையா இருந்தது. அப்போ முதல்ல ஒரு அம்மாவுடைய குழந்தை என்ன பண்ணிட்டாங்க, சமைச்சு சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் இந்த அம்மா போய் உன் குழந்தைய கூட சமைச்சு சாப்பிடலான்னு கேட்டா அந்த அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க.
உடனே ராஜாட்ட போய் எனக்கு நடந்த அநியாயத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி முறையிட்ட போது ராஜாவால இதை கேட்டு சும்மா இருக்கவே முடியல. அவர் வந்து ட்ரெஸ்ஸை பிச்சுக்கிட்டு அழுகுறாரு. ஆண்டவரே, எங்க தேசத்துல இவ்வளோ கொடுமையான பஞ்சத்தை நாங்க அனுபவிக்கணுமா? பிள்ளைகளை சாப்பிடுற அளவுக்கு பஞ்சத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. இந்த அளவுக்கு எங்க குடும்பத்துல எங்க நாட்டுல பஞ்சம் வருமா அப்படின்னு சொல்லி அவன் அழுது அந்த விரக்தியில என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, எங்க அந்த எலிசா தீர்க்கதரிசி அவனை நாளைக்கு அவன் தலை அவன் கிட்ட இருந்துச்சுன்னா, என்னை கேளுங்க, அவன் தலையில்லாம அவனை கொலை பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா எத்தனையோ முறை இந்த எலிசா தீர்க்கதரிசி இவர்களுக்கு இந்த மாதிரி சீரிய ராஜா வந்து இந்த இடத்துல பாளையம் இருக்கான்னு சொல்லி நிறைய ஸ்பை வேலைலாம் பண்ணி, ஸ்பை வேலையில நிறைய கத்தரிடத்துல இருந்து கேட்டு அவனுக்கு சொல்லி தப்பி வச்சிருக்கிறான். ஆனா ஒருவேளை இந்த ராஜா யோசிச்சிருக்கலாம், அன்னைக்கெல்லாம் உதவி செய்த இந்த தீர்க்கதரிசி இன்னைக்கு ஏன் நமக்கு உதவி செய்யல அப்படின்னு சொல்லி அவன் விரக்தியில இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா நம்ம நாட்டுல வேணாம், உதவி செய்யாத தீர்க்கதரிசி நம்ம நாட்டுல எதுக்கு அப்படின்னு சொல்லி அவனை கொலை செய்யறதுக்காக மிகுந்த ஆக்ரோஷமா இருந்தான். இத ஆஸ் யூஷுவல் நீங்க இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு ஏற்கனவே என்ன பண்ணிடுச்சு, இந்த விஷயம் ஆண்டவர் மூலமா தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நாளைக்கு இந்நேரம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அடுத்த அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமையுமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். ஒரு மரக்கால் அப்படின்னு சொன்னா 6.5 கிலோ. 6.5 கிலோ நம்முடைய நாட்டு மதிப்புப்படி 855 ரூபாய்க்கு விற்கப்படும் கோதுமை. வார்கோதுமை 13.5 கிலோ எத்தனை எவ்வளோக்கு விற்கப்படும்? அதே 800 ரூபாய்க்கு. யோசிச்சு பாருங்க, 68,000 எங்க இருக்குது, 800 ரூபாய் எங்க இருக்கு? அது கூட 1 கிலோ கிடையாது, 6 கிலோ 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ இதை கேட்டபோது 2வது வசனத்துல, ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலிருந்து மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? அதற்கு அவன், உன்னுடைய கண்களிலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். ஹல்லேலூயா. அவன் நம்ம எதை படிச்சுட்டு இருக்கிறோம்னா, ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். இங்க வேதவசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட கொடுமையான பஞ்சம் இருக்கிற நேரத்துல இவர் சொல்ற காரியத்தை நம்பவே முடியல. அது அந்த ராஜாவுக்கு அசிஸ்டன்ட் கேட்கிறாரு, நம்ம இப்போ உதாரணமா நீங்க ஒரு பெரிய கடன் பிரச்சனையில இங்க வந்திருக்கிறீங்க, நான் சொல்றேன் நாளைக்கு இந்நேரத்துல இத்தனை லட்சம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் வந்து கொடுக்கறதையும் கூறிய பிச்சுட்டு கொடுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி கொடுத்தா கூட இத்தனை லட்சம் எங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லைன்னு சொல்லுவோம். அதே தான் இவரும் சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க, ஒரு கழுத தலை 68,000 வித்துட்டு இருக்குது, நீங்க என்னன்னா அசால்ட்டா 6.5 கிலோ மாவு வந்து 800 ரூபாய்க்கு விற்பாங்கன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவிசுவாசமா சொல்றாரு. அப்ப எலிசா சொல்ல, கண்டிப்பா இது நடக்கும், ஆனா நீ அவிசுவாசமா பேசுனதுனால நீ அதை கண்ணால பாப்ப, நாளைக்கு அதை சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஆனா இந்த சம்பவம் அவங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு. ஆனா எப்படி நடந்தது அப்படின்றதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியா இருக்கு. இந்த கதையெல்லாம் நம்ம வந்து சண்டே கிளாஸ்ல கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எல்லாம் சண்டே கிளாஸ்ல கேட்கல. தாவீது கோலியாத்து இந்த மாதிரி கதைகளை தான் கேட்டு வளர்ந்துருக்கிறோம். ஆனா இங்க சொல்லப்பட்ட கதை பாருங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, இந்த லாக்டவுன் மத்தியில நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேல் தேசத்துல குஷ்டரோகிங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க ஊருக்கு புறம்பே வெளியே என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த மாதிரி குஷ்டரோகிங்க 4 பேர் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. அப்ப அந்த 4 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க, உள்ள ரொம்ப பஞ்சமா இருக்குது, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. இந்த லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடியாச்சும் இறக்கப்பட்டு நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ லாக்டவுன் போட்டாங்கல்ல, நம்மளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நம்ம இப்படியே இருந்தால் செத்து போயிடுவோம். சரி, ஊருக்குள்ள நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனை மீறி ஊருக்குள்ள போவோம்னு போனா அங்கேயும் ஏற்கனவே ஜனங்க பஞ்சத்தினால செத்துட்டு இருக்கிறாங்க. அங்க போனாலும் நம்ம எப்படி சாக தான் போறோம். பேசாம ஒண்ணு பண்ணலாம், நம்ம நாட்டை சுற்றி முற்றுகை போட்டிருக்கிற அந்த சீரியருடைய பாளையத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். ஏன்னா இந்த இஸ்ரேல் தேசத்துல மட்டும்தான் பஞ்சம், வெளியே சுற்றி முற்றுகை போட்டிருக்காங்களே, அவங்க ரதங்கள் குதிரை வீரர்கள், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் ஆகாரம் எல்லாமே இருக்குது. அவங்க கிட்ட போனா ஏதாச்சும் நம்ம பிச்சை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இங்கேருந்து சாகிறத விட ஒருவேளை சீரியர்கள் நம்மளை பார்த்து கொலை செஞ்சாலும் கொலை செய்யட்டும், நம்ம ட்ரை பண்ணாம சாகிறத விட ட்ரை பண்ணி என்ன பண்ணலாம், செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட என்ன பண்றாங்க, போறாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த சீரியருடைய பாளையத்தை போய் அடையிறாங்க. பார்த்தா இவங்க 4 பேருக்கு ஒரே ஷாக்கு.
என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சீரியருடைய எல்லா இராணுவங்கள் இருக்குது. இராணுவங்கள்னா அவங்களுடைய படை குதிரைகள் இருக்குது. அவங்களுடைய பொன்னு, வெள்ளி, அவங்க போட்டிருந்த டென்ட், கூடாரம் எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு மனுஷனையும் அங்க என்ன பண்ணல, காணல. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே ஒரு குஷ்டரோகி போய் ஒரு கூடாரத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற கோல்டு, சில்வர், எத்தனை கிராம் எடுத்தான்னு தெரியல, எத்தனை சவரம் எடுத்தான்னு தெரியல, அவன் நைஸா எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டானா, ஒழிச்சு வச்சுக்கிட்டான். சரி, நமக்கு ஃபியூச்சர்ல உதவும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல இருக்க டென்ட்டுக்கும் போய் அங்க இருக்கிற கோல்டு, சில்வர்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குஷ்டரோகி சொல்றான், இப்படி பண்றது சரி கிடையாதுப்பா, நியாயம் கிடையாது. நம்ம முதல்ல இந்த விஷயத்தை போய் யார்கிட்ட சொல்லலாம், ராஜாட்ட சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம லாக்டவுன் போட்டு ஜனங்கள்லாம் நம்மளை கொலை பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பார்த்தா வெளியே யாருமே சீரியர்களே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை போய் சொல்லலான்னு இவங்க போய் சொல்றாங்க. இந்த இஸ்ரேல் ராஜா யோராம் ராஜா அவர் வந்து இதை நம்பவே இல்லை. அவர் வந்து ரொம்ப நம்மள மாதிரி ரொம்ப அறிவாளி. அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க குஷ்டரோகி, உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது, நான் இந்த மாதிரி யுத்தத்துல பழகுனவன், இது வந்து ஒரு டாக்டிக்ஸ், அங்க யாருமே இல்லாத மாதிரி அவங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க சைட்ல. நீங்க வந்து சொன்ன உடனே நாங்க நம்பி எல்லாரும் நாங்க வருவோமா, வந்த உடனே எல்லாரும் நம்ம மேல பாஞ்சு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, கொலை செஞ்சிருவாங்க, அதெல்லாம் நான் நம்புறதுக்கு தயாரா இல்லப்பா அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்க அசிஸ்டன்ட், ராஜாவுடைய அசிஸ்டன்ட் சொல்றாரு, பாருங்க இந்த ஜனங்கள்லாம் எதை சாப்பிட்டுருக்காங்க, கழுதையுடைய தலையை சாப்பிட்ருக்காங்க இல்லையா, பஞ்சத்தினால. இங்க அரண்மனையில என்ன நடந்திருக்குன்னா, இவங்க இந்த எலிசா தீர்க்கதரிசியை முதல்ல பிடிச்சிட்டு வர்றதுக்கு அனுப்புனாங்களே யாரு, ஒரு படை குதிரை வீரர்கள்லாம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கு படை வீரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, குதிரை வீரர்கள், இவங்க எதை அடிச்சு சாப்பிட்டுருக்காங்கன்னா, குதிரை அடிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. ராஜ அரண்மனையில குதிரை கறி, ஜனங்களுக்கு என்ன கறி, கழுத கறி. சரியா? அப்ப அந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு, ஐயா நம்ம நாட்டுல நிறைய குதிரை வீரர்கள்லாம் வச்சிருந்தோம், இப்ப பஞ்சத்துல எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டு, அதெல்லாம் சொல்லப்படல, ஆனா என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 5 குதிரை தான் இப்ப என்ன இருக்குது, மீதி இருக்குது. இந்த 5 குதிரையை அனுப்பி முதல்ல டெஸ்ட் பண்ணலாம், அவங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டு உண்மையாவே அங்க ஜனங்க யாரும் இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு வரட்டும் சொல்லி 5 பேர் என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. இந்த 5 பேர் அங்க போய் பார்த்துட்டு இந்த குஷ்டரோகிக்கு சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட் கொடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா ராத்திரியிலிருந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, 16ஆம் வசனம், அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். வசனம் சொல்லுகிறது, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. ஆனா இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, எதனால இந்த சீரியர்கள், முற்றுகை போட்டிருந்த சீரியர்கள் இந்த ஜனங்களை விட்டுட்டு, அவங்களோட பொருட்கள், வெள்ளி உடைமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு ஓடி போனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்துக்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தாங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி என்ன பண்ணாங்க, ஓடி போனாங்க. ஹல்லேலூயா. 2வது குறிப்பு, கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் விதம் கிரகிக்க முடியாததா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த குஷ்டரோகிங்க 4 பேர் நடந்து போறாங்க. எதுக்கு நடந்து போறாங்க, சீரியாட்ட இருந்து அவங்கள்ட்ட இருந்து என்ன பிச்சை எடுத்து நம்ம சாப்பிடலாம் நடந்து போறாங்க. ஆனா அந்த சீரிய இராணுவத்தினருக்கு இவங்க 4 பேர் நடந்து வர சத்தம் எப்படி கேட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் ராஜா பக்கத்துல 2 கட்சி ஏடிஎம்கேயும் தமிழக வெற்றி கழகத்தையும் கூட்டணி வச்சுட்டு சேர்ந்து வந்து நம்மள என்ன பண்ண வராங்க, தாக்க வந்திருக்கிறான். சத்தம் நல்லா கேக்குது, நம்மளால என்ன பண்ண முடியாது, தனியாலாம் இவங்கள சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி 4 பேருடைய கால்நடை சத்தம் எப்படி கேட்டிருக்குது. 3 தேசத்தினுடைய இராணுவ படைக்கு ஒன்னா சேர்ந்து வந்தா எவ்வளவு சத்தம் இருக்குமோ அது போல கர்த்தர் அவங்க காதுகள் என்ன பண்ணிருக்கிறாரு, கேட்க பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அவுட் நம்பர் ஆயிட்டோம், அதனால இங்க இருந்தா கண்டிப்பா அவங்க என்ன பண்றாங்க, நம்மள மேற்கொண்டுருவாங்க சொல்லி இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் தப்பினா போதுன்னு எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஓடி போயிருக்காங்க. பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் தேவைகளை சந்திக்கும் போது நிச்சயமா நான் சொல்றது கிரகிக்க முடியாததா இருக்கும். ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும், அந்த ஊழியக்காரன் கேட்டான்,
கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்து கொடுத்தாலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஒரு இப்படி இப்படி நடந்திருக்கும் அப்படி சொன்னா, இந்த ஜனங்கள்லாம் லாக்டவுன்லாம் முடிஞ்சிச்சுப்பா, இவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு, அவங்க சீரியர்கள் அங்க இருக்கிறத விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க போயிருந்துப்பாங்க அப்படி சொன்னா, மீண்டும் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க வாழ்க்கை என்ன பண்ணிருக்கணும், துவங்கிருக்கணும். லாக்டவுன்ல எப்படி நம்ம துவங்கணுமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பியும் வேலை செஞ்சு அந்த மாசம் கடைசியில தான் அந்த மாசத்துக்கான சம்பளம் வரும். இதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணணும், மேம்படுத்தணும். ஆனா ஆண்டவர் அப்படி விடலை பாருங்க. லாக்டவுன் இருந்தாலும் லாக்டவுன் நிமித்தமா இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதபடிக்கு வசனம் சொல்லுது இல்லையா, புறஜாதிகளுடைய செல்வங்கள் நீதிமான்களுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்குதா, சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆகவே இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதபடிக்கு கர்த்தர் அவர்களுடைய செல்வத்தை இவர்களுக்கு கொடுத்து இவருடைய தேவைகளை சந்தித்தார். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை அந்த ராஜாவுடைய அசிஸ்டன்ட் சொன்னால இது எப்படி ஆகும் அப்படின்றது அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கேள்வியா மாத்திரம் இருந்திருக்காது. ஒருவேளை எல்லாருடைய மனசுல அந்த கேள்வி இருந்திருக்கும். ஆனா இவன் மாத்திரம் தான் வாயை திறந்து கேட்டிருக்கிறான். நிச்சயமா அது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் சொன்னேன் இல்லையா, நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல இத்தனை லட்சம் கிரெடிட் ஆகும்னு சொல்லும் போது உங்க மனசுல இது எப்படி ஆகும்ன்ற கேள்விக்குறி உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை தேவைகளை சந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது உங்களால கிரகிக்க முடியாத வழியில தான் கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத காரியங்களை செய்து நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கடைசியாக மூன்றாவதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற கிரகிக்க முடியாத காரியம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். மூன்றாவதாக எடுத்து வாசிக்கலாம். அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா, ஆமாம். இதுவும் ஒரு அடுத்த அது தொடர்ந்து வருகிற ஒரு சம்பவம் தான். என்ன அப்படின்னு சொன்னா, முதல் வசனம் சொல்லுகிறது, எலிசா தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாக சஞ்சலி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லினான். இதுக்கு முன்பதாக ஒரு பிள்ளைய, மரித்து போன பிள்ளைய எலிசா தீர்க்கதரிசி உயிரோட என்ன பண்ணுவாரு, எழுப்பியிருப்பார். அந்த அம்மாவை எதர்ச்சியா அவன் சந்திக்க போறான். அப்ப சந்திக்க போகும்போது அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, அடுத்த 7 வருஷம் இந்த தேசத்துல என்ன வருது, பஞ்சம் வருது. அதனால நீ என்ன பண்ணி இந்த இடத்துல விட்டுட்டு, உன் வீடு வயல் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மாத்திரம் உன் பிள்ளைய கூட்டிட்டு எங்க போயிடு, பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல போய் வாழ்ந்துட்டு 7 வருஷம் கழிச்சு திரும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அடுத்த வசனம் 2ஆம் வசனம், தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்களாம், செய்தாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்ன அதே வார்த்தையின்படி செய்கிறாங்க. ஆனால் திரும்பி 7 வருஷம் கழிச்சு பெலிஸ்திய தேசத்தில் அவங்க போய் சஞ்சரிக்கிறாங்க. ஆனால் திரும்பி 7 வருஷம் பஞ்சம்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவங்க நாட்டுக்கு வராங்க. இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படி சொன்னால், 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இருந்த வீடு, இவங்களுடைய வயல் நிலம் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கூட எங்கேயாச்சும் ஊரில் ரொம்ப தூரத்தில் நீங்கள் என்னாச்சும் நிலம் எதனாச்சும் வாங்கி போட்டிருந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அது கரெக்டான வேலியெல்லாம் போடாமல் சரியான பாதுகாப்பு நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் பல வருஷங்கள் கழிச்சு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வீடு கட்டி அவங்க வாடகையை என்ன பண்ணியிருப்பாங்க, விட்டு அவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதை தான். இப்போது எனக்கு என்ன கேள்வினா, இந்த தாயாருக்கு, இந்த ஸ்திரீக்கு முதல்ல யார் மேலே கோபம் வந்திருக்கணும் தெரியுமா? எலிசா தீர்க்கதரிசி மேலே. ஏன்னா நான் பேசாமல் இந்த பஞ்சத்தில் இங்கேயே என்ன பண்ணியிருப்பேன், ஜனங்களோட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன். இவர் அங்கே போயிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி தானே செஞ்சேன், எனக்கு எப்படி ஆண்டவர் இதை அனுமதிக்கலாம்? பாருங்க, நிறைய நேரங்களில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் போது நம்ம நினைக்கிற காரியங்கள் நடக்கிறத காட்டிலும் நம்ம நினைக்காத நிறைய லாசஸ், நிறைய நஷ்டங்களை நம்ம சந்திக்கிறது போல தெரியும். அல்லேலூயா, ஆமென். நம்ம யோசிக்கலாம், நான் ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணி தானே இந்த காரியத்தை செஞ்சேன், நான் எல்லாம் வசனத்தெல்லாம் படிச்சு தானே இதை செஞ்சேன், ஊழியக்காரர்ட்ட ஜெபம் பண்ணி தானே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், ஏன் எனக்கு இந்த நஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, கர்த்தர் அதிலும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி போய் எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் முறையிட்ட மாதிரிலாம் தெரியல. ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, உங்கள் வார்த்தையை கேட்டு போனேன், இப்போ என் வயலும் போச்சு, என் வீடும் போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க அங்கலாய் போட்டு இருக்கும்போது இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, நம்ம ராஜா கிட்ட போய் என்ன பண்ணலாம், நியாயத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி
ராஜாட்ட கேட்கறதுக்காக அரண்மனைக்கு வீட்டில் வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய பயணத்தை தொடர்றாங்க. இப்போ அரண்மனைக்கு சீன் ஒரு வருது. என்ன சீன் அப்படின்னு சொன்னா, இங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, எப்படி அன்னைக்கு ஆமான் மொர்தெகாய் இந்த ஸ்டோரியில அன்னைக்கு ராஜாவுக்கு தூக்கம் வரலன்றதுனால 4ஆம் புஸ்தகத்தை படிக்க சொன்னாரோ, அது போல இங்க இந்த ராஜா வந்து எலிசா தீர்க்கதரிசி செய்த அற்புதங்கள்லாம் எனக்கு அந்த கதையெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கேட்கிறாரு. அந்த அசிஸ்டண்ட் ஒவ்வொரு கதையா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ விசேஷமா இந்த உயிரோடு எழுப்பின இந்த பையனுடைய ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ இருந்தாங்க, அவங்க பையன் இறந்துட்டாரு. எலிசா தீர்க்கதரிசி போய் செத்து போன பையனை உயிரோட என்ன பண்ணாங்க, எழுப்புனாங்க. அப்படின்ன உடனே எழுப்புனாங்கன்னு சொல்றாங்க. அங்க உடனே அங்க அந்த அவங்களுடைய டோர் பெல் அடிக்குது. டிங் டாங் அப்படின்னு பெல் அடிக்குது. கதவு வந்து பார்த்தா யார் இருக்கிறா, யாரு குறிச்சு பேசிட்டு இருக்கலாம், அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, அந்த வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த அசிஸ்டன்ட் சொல்றான், ஐயா எப்படி பாத்தீங்களா, நான் இந்த அம்மாவுக்கு 100 ஆயுசு அப்படின்னு சொல்லி இப்பதான் இவங்களை பத்தி பேசியிருந்தா கரெக்டா இவங்களே வந்து என்ன பண்றாங்க, நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்ன போது அந்த ஸ்திரியை உள்ள அழைச்சு என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டபோது இந்த சகோதரி சொல்றேன், இந்த மாதிரி தீர்க்கதரிசி சொல்லியிருந்தாரு, நான் திரும்பி வந்து பார்க்குறேன், என் வீடும் காணும் என்னுடைய வயலும் இல்லை அப்படின்னு சொன்னபோது 6ஆம் வசனத்துல இந்த ராஜா சொல்றாரு, ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அதை அவனுக்கு விவரித்து சொன்னால், அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் செய்கிற காரியத்தை கிரகிக்க முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அம்மாவுக்கு வந்து ஆண்டவர் எப்படி விசேஷித்த கிருபையை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, 7 வருஷம் அந்த நாட்டில் என்னது பஞ்சம். பஞ்சம்னா என்ன, வயல்ல எதுவுமே இருக்காது இல்லையா. ஆனா ராஜா என்ன சொல்றாரு, 7 வருஷம் யாருமே விதைக்கல, யாருமே அறுக்கல. ஆனாலும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் என்னன்னா, பஞ்சம் இல்லாத நேரத்துல இவங்க விதைச்சி அறுத்திருந்தாங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்களோ அந்த காரியம் எல்லாவற்றையும் இவங்களுக்கு கிடைக்கும்படி செய் என்று சொல்லி அன்றைக்கு அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். 3வது குறிப்பாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய செயல் அல்லது தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற நேரத்தை நம்மால கிரகிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமாம். நிறைய நேரங்கள் நம்ம வந்து ஆண்டவர் இந்த டைமுக்குள்ள, இந்த டைம் ஃப்ரேம்குள்ள எனக்கு இந்த குறிப்பிட்ட ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும், இதுக்கு மேலே இவர் பதில் கொடுத்தாங்கன்னா இதுக்கு பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பாருங்க, இந்த நிறைய நேரங்களில் வந்து நம்ம அப்படிதான் ஆண்டவர் மேலே சில நேரங்களில் நம்ம வந்து கோவப்படுறோம். ஆண்டவர் ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இந்த டைமில் எனக்கு நடந்திருக்கணுமே ஆண்டவரே, இந்த டைம் முடிஞ்சு இதுக்கு மேலே நடந்தால் எந்த யோசனும் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் பாருங்க, இந்த சகோதரி மாத்திரம் அந்த தீர்க்கதரிசியை குறித்து இந்த ராஜாவுடைய அசிஸ்டன்ட் வந்து சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல போகாம ஏதோ ஒரு நேரத்துல இந்த சகோதரி வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ராஜாவுக்கு வந்து அந்த சகோதரி 100 பிரச்சனைகள் டெய்லி வந்து ஒருத்தரா கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி 100 கம்ப்ளைண்ட்ல இவளுடைய கம்ப்ளைண்ட்டும் ஒரு கம்ப்ளைண்டா வாங்கி என்ன பண்ணிருப்பாரு, ஃபைல்ல போட்டு தூக்கி போட்டு மறந்தே போயிருப்பார். ஆனா பாருங்க, அவருடைய நேரத்தை கரெக்டா நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, என் டைம் முடிஞ்சிச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனா வசனம் அவர் அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேரம் என்னது என்பதை நம்மால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் நான் சொல்றேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் நேரத்தை நம்மால் என்ன பண்ண முடியாது, கிரகிக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனா சரியான நேரத்துல சரியான விதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எந்த நேரத்துல எங்க இருக்கணும், எந்த நேரத்துல எப்படி இருக்கணும் என்கிறத எல்லாம் ஆண்டவர் தம்முடைய புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய எலும்பு என்ன டைம்ல உருவாச்சு, எந்த நாள்ல உருவாச்சுன்றதை எழுதி அவர் புஸ்தகத்துல வச்சிருக்காருன்னா, நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எப்போ நடக்கணும் என்கிறதையும் கர்த்தர் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்மால கிரகிக்க முடியாது. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, அந்த ஸ்திரீ செய்தது போல எலிசா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படியே என்ன பண்ணா செய்தால். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த 3 குறிப்பு சொல்லுங்க. முதலாவது சொன்ன கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு செய்கிற காரியம் கிரகிக்க முடியாததா இருக்கும். 2வதாக கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற விதம் கிரகிக்க முடியாததா இருக்கும். 3வதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற நேரம் கிரகிக்க முடியாததா இருக்கும். இந்த 3 காரியங்களும் என் வாழ்க்கையில் நடக்கணும்னா ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அது என்ன அப்படின்னு சொன்னா, 2வதா நம்ம வாசித்த சம்பவத்துல அந்த ஊழியக்காரன் சொன்னது போல
கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்து கொடுத்தாலோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தன்னுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினான். நம்ம எந்த இடத்தெல்லாம் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துறோமோ அங்கெல்லாம் தேவன் செயல்படவே முடியாது. இது யாரா இருந்தாலும் சரி. இல்லை நான் ஆண்டவரோட டைரக்டா டீலிங் வச்சிருக்கேன், ஆண்டவர் நேருக்கு நேர் நான் பார்த்துருக்கேன், முகத்துக்கு முகம் பார்த்துருக்கிறேன், ஆண்டவர் டெய்லி நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க விசுவாசம் இல்லைன்னா உங்களால ஆண்டவர்கிட்ட இருந்து எதையும் என்ன பண்ணக்கூடாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? மோசே. எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் இல்லையா? மோசையை போல சாந்த குணமுள்ளவங்க யாரையுமே நான் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை, நான் எடுத்து சாட்சி பெற்றோம். இதுக்கு மேல ஆண்டவரை முகமுகமா தரிசித்தவன் யாரு? மோசே. ஆனா அவன் வாழ்க்கையில பாருங்க, அவன் கானான் தேசத்தை கண்ணால பார்க்க முடிஞ்சதே தவிர அது உள்ள என்ன பண்ண முடியல, போக முடியல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டு சொல்ல, இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு முன்பதாக நீ என்னை பரிசுத்தம் பண்ணும்படி விசுவாசிக்காமல் போனபடினால இந்த தேசத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நல்லா புரியும். ஆண்டவர் எல்லாத்தையும் அதே நேர்த்தியா செய்வார். அது செய்யற வரைக்கும் நம்ம வாழ்க்கை எல்லாமே தலைகீழ இருக்கிறது போல தெரியலாம், ஆண்டவர் செயல்படாதது போலவே தெரியலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு பின்னணியிலே நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த அம்மா நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு தெரியாது என்னுடைய கதையை அங்கே யாரோ ஒருத்தர் ராஜாவுக்கு சொல்லிட்டு இருக்காருன்றது இந்த அம்மாவுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு என்ன விதமான அவிசுவாசம் உங்கள் இருதயத்தில் எடுத்து போடுங்க, அது கர்த்தருடைய கருத்திலிருந்து நம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அது விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நம்ம தேவன் நமக்கு அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அது இந்த காலவெளியில இந்த அவிசுவாசத்தை நம்ம எடுத்து போடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்த, நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுவே இந்த காலவெளியில எல்லாரும் ஒரு மனதாக நம்ம விசுவாசிக்க போகிற ஆண்டவர் இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியம்னா என்னால புரிந்து கொள்ள முடியாது, இது எப்படி ஆச்சு, இது எப்படி என் வாழ்க்கையில் நடந்தது, எனக்கு ஆச்சரியமா இருக்கே, எப்படி ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார், நீங்க யோசித்து பார்த்தாலும் உங்களால விளங்கி கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல உங்களை வெட்கப்படுத்தினவர் வெட்கப்பட்டு போக போறார்கள். ஹல்லேலூயா. உங்க தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், இந்த இடத்துல என்னுடைய பணம் சிக்கி கொண்டிருக்கிறதே, இந்த இடத்துல என் பணம் லாக்கா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல நீங்க நினைக்காத இடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஒருவேளை நேரம் முடிந்து விட்டது, காலம் கடந்து விட்டது நீங்க நினைச்சு கொண்டிருக்கிற காரியங்கள்ல கர்த்தர் தம்முடைய நேரத்தை நீங்கள் கிரகிக்க முடியாத விதத்துல காண்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பார். கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கிரகிக்க முடியாத காரியங்களை இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில் நீங்க எதிர்பாருங்க, கர்த்தர் நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். முழங்கால் படிக்கிட்டும். நம்ம கேட்ட வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலவெல்ல என்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற சர்வ ஞானியாய் நீ செயல்பட போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. இந்த காலவெல்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் பெயர் பீர் என்று சொன்னால் எங்கள் தடைகளை உடைக்கிறதற்கு கதா உமக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே. மரித்தோரை எழ செய்கிற தேவன், எங்களுடைய சரீரங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றிக்கொண்டிருக்கிறதற்காக உள்ளத்தின் ஆழ்ந்ததமாக நன்றி செலுத்துகிறோம். கிரகிக்க முடியாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி, 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 நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழ்ந்த நன்றி செலுத்துகிறோம், உள்ளத்தின் ஆழ்ந்த நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். இந்த காலவெல்ல விசுவாசிங்க ஆண்டவர், என் வாழ்க்கையில நீ செய்ய போகிற ஆராய்ந்து முடியாத காரியங்களுக்காக, கிரகிக்க முடியாத காரியங்களுக்காக உள்ளத்தினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
Thank you, Lord. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. எண்ணியலாமையில் நீர் செயல்படும். உங்க சத்தம் உயரட்டும். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீ செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு. எல்லாரும் கரங்க உயர்த்தி சொல்லும். கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். எந்தாகிலும் என்னை மறந்தது. சதத உயர்ந்த என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா? நம்பிக்கையோடு சொல்லுமா. என் தேவன் எனக்காய். நன்றியப்பா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமை கிரகிக்க முடியா சர்வ ஞானியே. இன்னும் சதது எல்லாரும் வாயில வைக்க செய்யலாம். கிரகிக்க முடியா. நன்றியப்பா. சர்வ ஞானியே கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் என் வாழ்வில் செய்வீர் சர்வ ஞானியே உமை ஆரா. உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இந்த காலவெல்ல கிரகிக்க முடியாத காரியங்களை தேவன் என் வாழ்க்கையில செய்ய போகிறேன். என் வாழ்க்கையில செய்ய போகிறேன். ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் நீ எனக்காக செய்ய போகிறதற்காக நன்றியப்பா நன்றியப்பா. எல்லா கண்களை மூடி வாயில திறந்து இந்த காலவெல்ல நீ செய்ய போகிற காரியங்களை கர்த்தாவே நாங்கள் பார்க்கும் போது மனிதர்கள் முன்பாக ஆச்சரியமாய் இருக்க போகிறது. ஆண்டவரே, இது எப்படி ஆயிற்று என்று சொல்லி நாங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா.
கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. நன்றி ராஜா, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளை காண்டி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு விஷயம் சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்து உம்மை ஆராதிக்கும்படியா உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியா நீர் கொடுத்து நல்ல ஸ்லாக்கியத்துக்கு ஆண்டு செலுத்துகிறோம். நீர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிற கிரகிக்க முடியாத காரியங்களுக்காக உள்ளத்தினால் நன்றி செலுத்துகிறோம். இதனால் நாங்கள் கேட்ட சத்தியத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல இது எங்களுடைய இருதயத்துக்குள்ள விழட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய சத்துருக்களுக்கு நீ செய்ய போகிற காரியம் கிரகிக்க முடியாததா இருக்க போகிறது. எங்களுடைய தேவைகளை நீ சந்திக்க போகிற விதம் கிரகிக்க முடியாததா இருக்க போகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ என்னுடைய வாழ்க்கையில செயல்படும் நேரம் கிரகிக்க முடியாததா இருக்க போகிறதப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனுடைய கரத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகள் கர்த்தாவுடைய கிரகிக்க முடியாத அற்புத செயல்களை தங்களுடைய வாழ்க்கையில காண்பார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றின தேவன். இன்றைக்கு நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறேன். அன்றைக்கு அந்த ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் நடந்த அற்புதங்கள் அன்றோடு முடியவில்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கு. நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தா அதே அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறபடினால கர்த்தா ஒருபோதும் நாங்கள் அவிசுவாசமாக இராதபடிக்கு விசுவாசத்துல உறுதியாயிருந்து எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொன்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுச்சவை இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களுடைய கரம் இருக்கட்டும். விசேஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வாரம் முழு போக்கிலெல்லாம் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவுடைய கர்த்தாவே காரியங்கள்ல கர்த்தாவுடைய சமூகம் முன் செல்லட்டும் ஆண்டவரே. தேவைகளோடு இருக்கிற பிள்ளையோட தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட பலவீனங்களை மாற்றி பலத்தினால் இடை கட்டுங்க. குடும்பத்துல சமாதான குறைவுகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டப்பா. என்னோட செய்ய போறதுக்காக ஒவ்வொருடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகளை கொடுத்து நீர் ஒவ்வொரு எனக்கு ஆஸ்வாதமாய் நடத்துங்க. இந்த மாத வாக்குத்த வசத்தின்படியே எனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் வாக்கு கொடுத்த ஆண்டவர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்து உங்களுடைய நாமத்தை மயப்படுத்துங்க. நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.